உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, ஒரு பரிசுத்தமான இந்த நாளின் இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு தருணத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து, நாங்கள் கடந்து போன பாதைகள், நாங்கள் நடந்து வந்த வழிகள், நாங்கள் படுத்துக்கொண்ட இடங்கள் ஒவ்வொன்றிலும் அப்பா உடைய கிருபை மாத்திரமே எங்களை தாங்கினது, உடைய கிருபை மாத்திரமே எங்களை ஏந்தினது, உடைய கிருபை மாத்திரமே எங்களை சுமந்தது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்குது என்று சொன்ன வேத வசனத்தின்படி அந்த புதிய புதிய கிருபைகளை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக அதின்படி வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க, உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. யோபு 23, 13, 14ஆம் வசனம். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவார் என்றால் அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் கடந்து வந்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிற இருதயம் முதலாவது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் தான் யோபு பக்தன் இப்படியாய் சொன்னார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எப்படி? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்கிறார். இதை போல அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே, தான் நேசித்த நண்பர்களால் நீ என்ன பாவம் பண்ணியோ அதனால்தான் உனக்கு இதெல்லாம் வந்தது என்று சொல்லி அவதூறாய் பேசப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் சொல்லுகிறார், இப்படியாய் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்வார். இல்லை, என்னை குறித்து அவருடைய திட்டமும் அவருடைய நோக்கமும் நிறைவேறும் என்பதிலே அவர் உறுதியாய் இருந்தார் என்று சொல்லி இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆகையினால் தான் அவரால் சொல்ல முடிந்தது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இங்கே யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் எப்படிப்பட்டவர் என்று யோபு பக்தன் அறிக்கையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்திலே பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நம்மிடத்தில் காணப்பட்டால் மாத்திரம்தான் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நம்மால் விசுவாசிக்க முடியும். இங்கே இவர் அறிக்கையிடுகிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் அவர் எதை செய்ய அல்லது எதை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதைத்தான் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில தருவார் என்பதிலே இவர் உறுதியாய் இருந்ததை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்போ முதலாவது இந்த யோபு பக்தன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், எல்லாவற்றிலும் அவர் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து உறுதியாய் இருந்தார். முதலாவது இவருடைய வாழ்க்கையை நாம் எடுப்போமானால், இவர் எல்லாம் அவர் தந்தது அப்படிங்கிறதுல உறுதியாய் இருந்தார். இல்லையா? ஆண்டவரால் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கவும் முடியும், எனக்கு கொடுத்ததை எடுக்கவும் அவரால் முடியும். ஆகையினால எல்லாமே அவரால் முடியும். கொடுக்க முடிந்த அவரால் எடுக்கவும் முடியும் என்கிற விசுவாசம் இங்கே யாரிடத்திலே காணப்பட்டது? யோபு பக்தனிடம் காணப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே யோபுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிப்போமானால் 1ஆம் அதிகாரம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனால் யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே
ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று. யோபு 1:8 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இங்கே ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபு எப்படிப்பட்டவன்? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல இந்த பூமியிலே ஒருவரும் இல்லையாம். இப்படி ஆண்டவர் சாட்சி கொடுக்கத்தக்க உத்தமனாய் சன்மார்க்கனாய் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? ஆண்டவர் எப்படியெல்லாம் அவரை ஆசீர்வதித்து வச்சிருந்தார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதிலே அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளூடாய் அவர் கடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் யோபு 1:3 இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருக்கு 7000 ஆடுகள் கொடுத்திருந்தார், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அது மாத்திரமல்லாமல் யோபுவுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். இப்படி அந்த தேசத்திலே உத்தமனாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, கடவுள் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் மிகவும் பெருத்தவனாய் இந்த மனிதன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது, ஒரே நாளில் ஆண்டவர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவர் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. அப்படிப்பட்ட இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில் வந்த போதுதான் அவர் யார் என்பதை கடவுள் இன்னும் அதிகமாய் கண்டுகொள்ள அவருடைய வாழ்க்கை ஒரு மிகுந்த சாட்சியாய் அமைந்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில்தான் அவர் இப்படியாய் சொல்லுகிறார், இவையெல்லாம் யார் எனக்கு தந்தது? ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி அங்கே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபு 1:20 முதல் 22 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலே அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த ஏர்மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள் இல்லையா, எல்லாவற்றையும் அவர் இழந்த சூழ்நிலையிலே அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய சால்வையை கிழித்து கொண்டு, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றதை இழந்த போதிலும் அவர் விசுவாசத்தில் எப்படிப்பட்டவராயிருந்தார்? உறுதியாயிருந்தார். அவருடைய கரத்திலிருந்து தான் இது வந்தது. ஏனென்றால் என் தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறந்த பொழுது ஒன்றையுமே நான் என்ன செய்யவில்லை, கொண்டு வரவே இல்லை. இது எல்லாம் அவர் தந்தது. கொடுக்க அவருக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டோ அதே போல் அதில் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு உரிமை உண்டு என்பதை இந்த இடத்திலே அவர் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, அவர் ஒன்றே ஒன்று செய்தார், ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து சில காரியங்களுக்கு நமக்கு தாமதமாகும் பொழுது நம்முடைய பொறுமை எப்படி இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இதையெல்லாம் எனக்கு தந்த என் ஆண்டவர் இதையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்கிற விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஏதேனும் குறைவுகள் அல்லது ஏதேனும் குறைச்சல்கள் காணப்படும் பொழுது நாம் அவரை சார்ந்து கொள்ள, இதையெல்லாம் செய்தவர், இம்மட்டும் என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்தவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இங்கே யோபு பக்தன் எல்லாம் அவர் தந்தது அப்படிங்கிறதுல எப்படி இருந்தார்? உறுதியாயிருந்தார். எந்த சூழ்நிலையில? எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் அவர் ஆண்டவர் மேல் அப்படி உறுதியாயிருந்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாயிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய பிள்ளைகளை இழந்தாயிற்று, அவருடைய சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரமும் என்ன பண்ணப்படுகிறது? பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு உலகத்திலே நாம் பார்ப்போமானால் பல விதமான வியாதிகள் இல்லையா? அந்த வியாதிகள் வரும் பொழுது நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டீங்க, நான் என்ன அநியாயம் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கிற உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே அநேகருக்கு வியாதி வரும் பொழுது, சிலர் பலவிதமான வியாதியினால பாதிக்கப்படும் பொழுது அவன் என்ன பாவம் பண்ணானோ, அவன் என்ன அநியாயம் பண்ணானோ, அதனால அவனுக்கு இந்த வியாதி வந்திருக்குது என்று உலகத்தார் பேசுகிறதை கூட நாம் என்ன பண்ணுகிறோம்? கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராகத்தான் யோபு பக்தனும் கடந்து போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற சூழ்நிலையிலே அவருடைய சரீரம் முழுவதும் பருக்களினால் பாதிக்கப்படுகிறதை இங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே யோபு 2 நாம் வாசிக்கும் பொழுது 7 இப்படியாய் சொல்லுகிறது,
அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று சொல்லி, அப்ப இந்த இடத்துல இந்த மனிதனுடைய சூழ்நிலையை நாம் பார்ப்போமானால், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து, இப்பொழுது தன்னுடைய சரீரத்துல சுகத்தையும் இழந்து, ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டு ஒரு சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு அவலட்சணமான நிலைக்கு இவர் தள்ளப்படுகிறார். இதை பார்த்து அவருடைய மனைவி பயங்கரமான துக்கத்துக்கு ஆளாகுகிறார்கள். ஏனென்றால் 10 பிள்ளைகளை இந்த பெண்ணும் இழந்திருக்கிறார்கள் இல்லையா? இவர்கள் தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய ஆடுகள், தன்னுடைய எருமாடுகள், அப்புறம் தன்னுடைய ஒட்டகங்கள், தன்னுடைய பணிவிடைக்கார் எல்லாவற்றையும் இழந்து இந்த பெண்ணும் என்ன பண்ணுகிறார்? அந்த நேரத்தில் தன் கணவனோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இப்படி உத்தமமாயிருந்த தன்னுடைய கணவர் எல்லாவற்றையும் இழந்த இந்த சூழ்நிலையிலும் தன் கணவனும் பாதிக்கப்பட்ட பொழுது யோபுவின் மனைவியால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இல்லையா? இங்கே ஆண்டவர் அங்கே சாட்சி கொடுக்கிறார் யோபுவை குறித்து அவன் உத்தமன் என்று. இங்கே அவருடைய மனைவி சாட்சி கொடுக்கிறார். 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி, அவர் உத்தமனாய் இவர் இருக்கும் வரைக்கும் இவருடைய ஜீவன் இவருடைய சரீரத்தை விட்டு கடந்து போகாது. ஒருவேளை இவர் தேவனை தூஷித்தால் இவருடைய ஜீவன் போய் இந்த வேதனை நீங்கி இவர் மரித்து போகட்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு தன் கணவன் படுகிற வேதனையை பார்க்க கூடாதபடிக்கு, எல்லாவற்றையும் பார்த்த அந்த பெண் தன் புருஷன் படுகிற வேதனையை பார்க்க கூடாதபடிக்கு அந்த இடத்துல இந்த வார்த்தையை நாம் சொன்னதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்பொழுதும் யோபு இப்படியாய் சொல்லுகிறார். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ முதலாவது இவனுடைய வாழ்க்கையில எல்லாம் எனக்கு தந்ததெல்லாம் ஆண்டவர் தந்தது என்பதிலே உத்தமமாய் இருந்தார். இரண்டாவது இங்கே தன்னுடைய உத்தமத்திலே, ஆண்டவரை பற்றி அறிந்த அறிவிலே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எல்லாம் தந்தவர் அவர் என்கிற அந்த உறுதிப்பாட்டிலே அவர் உறுதியாய் நிலைத்திருந்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யவில்லை? பாவமும் செய்யவில்லை, ஆண்டவரை குறை சொல்லவும் இல்லை. இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் என்கிற சொல்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா இல்லையா? யோபுவை போல, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்று சொல்லி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் யோபுவை போல நாம் கடந்து போகிற பாதைகளிலே, நம்முடைய குடும்ப சூழ்நிலையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்டமான போராட்டங்கள் அல்லது கண்ணீரான தருணங்கள் அல்லது சோதனைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய உத்தமம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் எல்லாம் இது ஆண்டவர் அனுமதித்தது, இது ஆண்டவர் தந்தது, இதை மாற்ற அவரால் முடியும் என்கிற விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக இவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவு இருந்தது இல்லையா? அதுல அவர் உறுதியாயிருந்தார். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதிலே அவர் தெளிவாய் இருந்தார். இதுவரை யாரும் சொல்லாத ஒரு காரியத்தை இங்கே யோபு பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, அழுகி போன சரீரம் இல்லையா, ஓட்டை சுரண்டி கொண்டிருக்கிற சரீரம், ஏன் நான் இந்த பூமியில பிறந்தேன் என்று சொல்லி தன்னுடைய பிறந்த நாளை சபித்து அப்படியே இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய நண்பர்களால் பரியாசம் பண்ணப்படுகிற சூழ்நிலையிலே அவர் ஆண்டவரை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அங்கே யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லி இங்கே அவர் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் எல்லாம் இழந்து போயிட்டேன், எனக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பா திருப்பி தாங்கன்னு சொல்லி யோபு எந்த இடத்திலும் ஜெபித்ததாய் வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் ஒன்றே ஒன்று செய்கிறார், என் மீட்பர் எப்படிப்பட்டவர், என்னை உருவாக்கினவர், என் தாயின் கர்ப்பத்திலே நான் தோன்றும் முன்பே என்னை தெரிந்தெடுத்தவர் எப்படிப்பட்டவர் என்கிற தெளிவு அவருக்கு இருந்தது. இந்த தோல் அழுகி இப்படியே நான் மரித்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார், அவரை அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்ணே அவரை காணும் என்று சொல்லி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பின் நாளை குறித்த நிச்சயம் இங்கே யோபு பக்தனுக்கு காணப்பட்டது. ஏனென்றால் அவர் உத்தமமாயிருந்தபடியினால், அவர் ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதனாய் காணப்பட்டபடியால் ஆண்டவர் தன்னை குறித்து, தன்னுடைய வருகையை குறித்து அல்லது தன்னுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடை மற்றவர்கள் பார்வைக்கு பாவியாய், மற்றவர்களுடைய பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த யோபுவுக்கு என் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஆகையினால் தான் அவர் சொன்னார், எனக்கு குறித்ததை அவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்ற வல்லவர். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவரோ ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அப்ப அவர் ஒரே மனம். அவர் இவனுடைய காரியத்துல இதை இப்படிதான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்து விட்டால் அவருடைய இருதயத்தை யாருமே திருப்ப முடியாது. வேதம் சொல்லுகிறது அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், இல்லையா? அப்ப இந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதங்களும் சரி, சோதனைகளும் சரி, எல்லாமே யார் மூலமாய் வந்தது? அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம்தான் வந்தது என்பது வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவர் இப்படியாய் அறிக்கையிடுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லும் போது உபத்திரவத்தினோட, பாடுகளோட, கண்ணீரோட, தோல் அழுகி இருக்கிற சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் அவரிடத்தில் ஏராளம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை என் ஆண்டவருடைய கண்கள் கண்டது, என் ஆண்டவருடைய செவிகள் கேட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆகையினால் தான் அங்கே யோபு 42 அதிகாரம் 2 வசனத்திலே அவர் உறுதியாய் உண்மையாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தடைபடாதபடி அவருடைய சித்தத்தின்படி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவர். ஆகையினால்தான் அவர் 3 வசனத்திலே இப்படியே சொல்லுகிறார், யோபு 42:3, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன் என்று சொல்லி இதற்கு முன்பதாக அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார், அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஒருவேளை நான் அறிந்து அறியாமல் அல்லது எனக்கு எட்டாத காரியத்தை என்னுடைய வாயினால் ஒருவேளை அலப்பியிருப்பமானால் எனக்கு அதை மன்னியும் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவர் காத்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ சகலத்தையும் செய்து முடிக்க என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி யோபு தன்னை அறிக்கையிட்டு காத்திருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோபுவினுடைய முகத்தை பார்த்தாராம், இல்லையா? யோபுவை போல யோபுவினுடைய நிதானமான பேச்சை ஆண்டவர் பார்த்தார். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜபித்ததை ஆண்டவர் பார்த்தார். பார்த்த என் ஆண்டவர் யோபு கேட்டு அவரை 2 மடங்கு ஆசீர்வதிக்கவில்லை. யோபு கேட்டதை மாத்திரமல்ல, அவர் கேளாததை ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அவர் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். யோபு 42 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் யோபு எப்படி பெற்றுக்கொண்டார்? 2 மடங்கு. அவர் கேட்கவே இல்லை, ஆனால் அவர் உத்தமத்திலே உறுதியாயிருந்தார். அவர் தன் எல்லாம் இவை எல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்தது என்பதிலே அவர் உறுதியாய் தரித்திருந்தார். அதே போல ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவிலே இல்லை, அப்படி என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் ஒரு நாள் இந்த பூமியின் மேல் நியாயந்தீர்க்க வரப்போகிறவர் என்கிற அதிலே அவர் உறுதியாயிருந்தார். அவருடைய உத்தமத்தை பார்த்து, அவருடைய உறுதியை பார்த்து, ஆண்டவரை பற்றி அவருடைய அறிவை பார்த்து என் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சிறையிருப்பை மாற்றி அவர் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம், இல்லையா? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, யோபு நெடுநாள் இருந்து 4 தலைமுறைகளை கண்டு 140 வருடம் உயிரோடு இருந்தாராம், இல்லையா? பலத்தின் மிகுதியால் ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால்
80 வருஷம். ஆனால் யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்தது 70 + 70 140 ஆண்டுகள் இல்லையா? உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை கண்டு பூரண வயதுள்ளவராய் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரிடத்தில் ஒன்றே ஒன்று காணப்பட்டது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைய காரியங்களை ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யுங்க, எனக்கு அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்பதை பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆனால் நமக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இல்லையா? இங்கே யோவான் 6:28 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல இல்ல, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தும் ஆண்டவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற மனிதனாய் வந்தேன் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 8:27 இப்படியாய் சொல்லுகிறது. ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்றும் அறிவார் என்று சொல்லி, அப்போ இங்கே ஆவியானவர் கூட தேவனுடைய சித்தத்தின்படிதான் என்ன பண்ணுகிறாராம், பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தார். ஆவியானவரும் பிதாவின் சித்தத்தை உணர்ந்துதான் என்ன பண்ணுகிறார், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் ஆண்டுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா இல்லையா? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அந்த பரமண்டலங்களின் ஜெபத்தை நாம் சொல்லும் பொழுது பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா? ஆண்டவர் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அன்று யோபு பக்தன் ஆண்டவர் விரும்புகிறபடி உத்தமமாய் உண்மையாய் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி இல்லையா எல்லாருக்கும் நன்மை செய்து அவர் சொல்லுகிறார், வழிபோக்கனுக்கு என் வாசலை திறந்தேன் என்று சொல்லி. யோபு எதிலையுமே பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள், கண்ணீரான தருணங்கள் இல்லையா, பாடுகள் எல்லாம் வரும் பொழுது ஏன் எனக்கு இது வந்தது என்று சொல்லுகிறோமா? அல்லது ஆண்டவரே நீ இதை மாற்றக்கூடிய வல்லமை உம்முடைய கரத்தில் இருக்கிறது, உம்முடைய சித்தத்தின்படி இந்த காரியங்களை எல்லாம் மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இல்லையா? எல்லாம் அவர் தந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்தது எல்லாம் அவர் கொடுத்தது இல்லையா? நம்முடைய ஜீவனோடு இந்த பூமியிலே நாம் இருப்போமானால் அந்த ஜீவன் யார் கொடுத்தது? ஆண்டவர் தந்தது. நம்முடைய படிப்பு யார் தந்தது? ஆண்டவர் தந்தது. நமக்கு கொடுத்த வேலை யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. நமக்கு கொடுத்த பெற்றோர் யார் தந்தது? ஆண்டவர் தந்தது. நமக்கு பிள்ளைகள் யார் தந்தது? ஆண்டவர் தந்தது. நமக்கு கொடுத்த கணவர் யார் தந்தது? ஆண்டவர் தந்தது. நமக்கு ஆண்டவர் தந்த மனைவி ஆண்டவர் தந்தது இல்லையா? நமக்கு கொடுத்த வசதிகள், வாய்ப்புகள், வாகனங்கள் எதுவானாலும் எல்லாமே யார் தந்தது? ஆண்டவர் தந்தது. நம்மால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த அறிவு முதலாவது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம ஏதாவது இழந்து போனா கூட என்னால் வந்தது அப்படின்னு இல்ல. தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய கரத்தில் வாங்கி இல்லையா உம்முடைய ஆலயம் கட்ட உமக்கே நாங்கள் அதை தந்தோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிற உத்தம இருதயத்தோடு. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை நாம் உத்தம இருதயத்தோடு உண்மையான மனதோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இதை போல அநேகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி யோபுவை போல எல்லா சூழ்நிலையிலும் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவரை போல உத்தமமாய் ஆண்டுடைய சமூகத்திலே நிற்போம். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி உறுதியாய் நிற்போம். அப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் இப்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய சமூகத்திலே வைக்கும் பொழுது நாம் கேட்கிறதை மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்தித்து அவருக்கு மகிமையுள்ள சாட்சியாக அநேகருக்கு மத்தியிலே யோபு இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்ட வண்ணமாக நமக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம்.
உத்தமமாய் வாழ்வோம். அவர் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்தரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாவோம். நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். இது அதாவது ராஜகுமாரி கொண்டு பேசியிருக்கிறேன். இது பார்க்குறவர்களுக்கு ஒரு வார்த்தை இருந்தால் ஆபாஸ் 7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிக்கர்த்தான் ஒரு காரியா. எல்லா பழைய பேப்பரையும் உலகத்தில் உள்ள பழைய பேப்பரும் கழிக்க போகிறேன். கொஞ்சம் ஆக்கில் ஒரு எத்தனை பழைய பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பரை கழிக்கிறேன், அதை எரிக்கிறேன், புதிய கக்கரை ஒட்டுக்கிறேன். எல்லா பழைய பேரும் கழிக்கிறேன், எரிக்கிறேன், புதிய கக்கரை ஒட்டுக்கிறேன். ஒரு 10 நாட்களுக்குள்ளே உலகத்தை ஒரு சம்பவத்தை பார்ப்பீங்க. இது ஆண்டு காட்டுகிறார். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கீங்களோ வாழ்க்கையில் உள்ள பழைய பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க, எரிச்சிருங்க, புதிய குறை ஓட்டுங்க. எதிர்பாராத அற்புதங்கள், எதிர்பாராத அதிசயம்லாம் நடக்கும். இனி காலம் கடந்து போகாது, நேரம் கடந்து போகாது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளும் தூதனை அனுப்பி அற்புதம் செய்கிறேன், செய்து விட்டேன். ஒரு மாதத்துக்குள்ளே உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். இதை நீங்கள் பார்ப்பீங்க. தேசத்துக்கு வருகைக்குள்ள அடையாளம் உலகத்தில் நடக்குது. இதை கண்டு ஆச்சரியப்படுவீங்க. மிகவும் தூதன் இந்த செய்தியை சொன்னார். ஒரு எந்த கஷ்டம் வராது, ஒரு அற்புதம் இல்லை, இரு அற்புதம் இல்லை, 3 அற்புதம் நான் செய்வேன். விளக்கு உங்களுக்கு ஒழிஞ்சு வச்சுட்டேன், விளக்கு எரிக்கிறது. ஒரு அற்புதம் இல்லை, இரு அற்புதம் இல்லை, 3 அற்புதம் நடக்கும். எரி காலம் செல்லாது. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்க முடியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. மிகவும் தூதம் சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள பழைய பேப்பர் இருக்க வேண்டாம், அதை பல கிழிச்சிருக்க, புதிய கருப்பாட்டுக்கு எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், ஒன்று குறைக்கூடாது. அது உலகத்திலும் கூட இருக்கக்கூடிய பழைய பேப்பர் நான் கிழிச்சாச்சு, அதை எரிச்சாச்சு, போட்டியாச்சு. அதே ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மாற்றம் தேவை, ரட்சிப்பு தேவை, சமாதானம் தேவை. எந்தெந்த வியாதி இருக்கோ அந்த வியாதி இப்போதே உங்களை விட்டு கடந்து போகுது. எந்தெந்த விக்கிரம் இருக்கோ அது உங்களை விட்டு கடந்து போகுது. எந்தெந்த அதிசயம் நடக்க வேண்டியிருக்கோ அது நடக்கும். 1ஆம் மாதத்துக்குள்ள உங்களுக்கு எல்லா அற்புதமும் நான் செய்ய இருக்கிற செய்வேன். பழி வாங்குதல் எனக்குரியது, நான் அதை செய்வேன். உங்கள் வாழ்க்கையில் இன்பம் வர வேண்டுமானால், சமாதானம் வேண்டுமானால், சந்தோஷம் வேண்டுமானால் இயேசு ஒருவர் தான் செய்ய முடியும். யாரும் செய்ய முடியாது. இதை சொல்லுகிறேன். அப்படியே நான் என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசு என்ன சொன்னார் சிலுவையிலே? பிதாவே செய்கிறது என்னென்ன செய்கிறார்? மன்னினார். மன்னிக்கணும், ஒன்று விட்டு கொடுக்கணும், கர்த்தரை தேடணும். பழைய காரியம் உங்கள் வாழ்க்கை ஒன்று இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ வரும்போது அலைகள் ஒழித்தார எல்லாம் புதிதாயிட. அதே போல் உலகத்திலும் பழைய காரியங்கள் எல்லாம் கடந்து போகுது. ஒரு விளக்கு உங்களுக்கு எரிய வேண்டுமானால் தேசத்தில் அந்த விளக்கை கொளுத்தி வைக்கணும். மனிதன் கொளுத்தி வைக்க முடியாது, அனுஷம் கொளுத்தி வைக்க முடியாது. தேசம்தான் விளக்கு கொளுத்தி வைக்கணும். அந்த விளக்கை எரியும். மனிதன் கொளுத்தி வைக்கிற விளக்கெல்லாம் அழிந்து போயிடும். அனுஷி கொளுத்தி வைக்கிற நாட்டில் கூட எந்தெந்த விளக்கு எரியணுமோ அதை நான் தான் கொளுத்தி வைக்க போகிறேன். இனி எல்லாமே மாறும். இனி எல்லாமே மாறும். உலகத்தில் எல்லாம் மாற்றம் வரும். இதை பார்ப்பீங்க. நிகாவந்தன் இந்த செய்தியை சொல்லுகிறான். தெரிவிக்க எல்லா ஆசீர்வாதம் எதெல்லாம் தேடி பல ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிறதோ அது வியாதியாக இருக்கலாம், அந்த வியாதி போயிடும். ஆசீர்வாத குறைவாக இருக்கலாம், அது போயிடும். குழந்தை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இருக்கும். தொழில் ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம் இருக்கும். பிள்ளை படிப்பாக இருக்கலாம். எல்லாமே காரணம் நாம் ஆசீர்வாதத்துக்கு குறை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பழைய பேப்பர். அதே போல் உலகத்தில் உள்ள பழைய பேப்பர் நான் கிழிச்சாச்சு, அதை எரிச்சாச்சு, புதிய கரு ஒட்டியாச்சு. அதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பழைய பேப்பர் இருக்க வேண்டாம், எது புதிய பேப்பர் இருக்கட்டும். ஆனால் புதிய காட்சி பார். புதிய ஒவ்வொரு நாளும் தூதர்கள் வந்து உதவி செய்வார்கள். அற்புதம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும். நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் நிகழ்ச்சி உங்களை தொட்டால் நீங்கள் கர்த்தருடைய தொலைக்காட்சிகள் உற்சாகமாக எந்த காணிக்கை அனுப்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இந்த ஊழியத்துக்காக தேசமாக ஜெபிக்க. இது ஒரு சபை ஊழியம் கிடையாது, விடுதலை ஊழியம். அந்த மோசோடு முகமாக பேசவில்லை, ஏன் பேச ஊழியம் கர்த்தர் செய்வார். ஆமே ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் இவாஞ்சலிஸ்ட் தங்கசாமி, அதிசய பராக்கா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53. ஃபோன் நம்பர் 04426574550 and cell phone number 9383344445.